வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக டேட் அச்சாரோட வந்திருக்கேன். இந்த டேட் அச்சார் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுத்தாரேன். போல அச்சாருக்கு நான் இப்படி ஒரு சின்ன ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன், ஸ்டெரிலைஸ் பண்ணி இருக்குது. இதுல 100 கிராம் டேட்ஸ் எடுத்து பெரிச்சம்பழம் எடுத்து அதுல இந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி 2 வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதை இந்த பாட்டில்ல போடுங்க. ஸோ இப்படி இந்த பாட்டிலில் போட்டிருக்கேன். இப்போ நாங்கள் இந்த வினிகரை பாயில் பண்ணி எடுப்போம். இதில் மண் சட்டி வச்சிருக்கிறேன். வச்சுக்கொண்டு ஹீட்டை நம்ம ஆன் பண்ணாமல் இதில் வினிகர் இருக்குது. 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன், எல்லாட்டிக்கு 6 டேபிள் ஸ்பூன் வினிகர் இருக்குது. வெஜிடபிள் ஒயிட் வினிகர் இருக்குது. இப்போ இந்த சட்டியில் இதை விடுங்க. இதில் ஒரு சின்ன பீஸ் கருவா இருக்குது, சினமன், இதையும் இதில் போடுங்க. இதில் மிளகு பவுடர் இருக்கு, பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன் மிளகு பவுடர் இருக்கு, இதையும் இதில் போடுங்க. இதில் உப்பு 1/4 டீஸ்பூன் இருக்கு, இதையும் இதில் போடுங்க. இதில் கராம்பு இருக்குது, 4 கராம்பு இருக்கு, இந்த கராம்பையும் இதில் போடுங்க. ஹீட்டை மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையில வச்சிருக்கேன். வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இது ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வர வரையும் இப்படியே நான் விட போகிறேன். ஸோ இப்போ 2 நிமிஷமாக தான் நான் மீடியத்துலேயும் ஹை ஹீட்டுலையும் இடையில விட்டு இது கொதிச்சு கொண்டு வருது. ஆனால் இன்னும் ஒரு கொதி வரையில, இப்போ தான் ஹீட் ஆகி கொண்டு வருது. இந்த இப்படி ஒரு கொதி வரைக்க நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். ஒரு கொதி தான் வரணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த பாட்டிலுக்கு போட்ட டேட்ஸுக்கு நான் இந்த பாயில் பண்ணி வச்சிருக்கிற இந்த வினிகர் மிக்ஸை இதுக்குள்ள அப்படியே விடுங்கோ. இதுக்குள்ள இந்த வினிகர் மிக்ஸை விட்டுருக்கிறேன். இதை நல்லா ஆற விடுங்க. ஸோ இந்த இருக்கு, இது நல்லா ஆறிட்டு நான் இப்போ இதை மூடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒவ்வொரு நாளும் இப்படி எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. 8 to 10 days எடுக்கும் இதை நல்லா ஊறி ரெடி ஆகிறதுக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் மறக்காமல் எடுத்து குளிக்க விடுங்க. ஸோ இந்த இருக்கு, இந்த டேட் அச்சாறு செய்து முடிஞ்சது. ஸோ இன்றைக்கு 2வது நாள் இந்த டேட் அச்சாறு திறந்து காட்டுறேன். ஸோ இதை ஒவ்வொரு நாளும் எடுத்து நல்லா குளிக்க விடுங்க. ஸோ நான் இது இன்னொரு 7 நாள் அப்படி வைக்க போகிறேன், நல்லா ஊறுறதுக்கு. ஸோ இந்த டேட் அச்சாரை செய்து முடிஞ்சது. ஸோ இன்றைக்கு 2வது நாள் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் எடுத்து குளிக்க வைங்க. இந்த இருக்கு, இன்றைக்கு இது 8 நாள் இந்த டேட்ஸ் அச்சாறு செய்து 8 நாள் ஆயிட்டுது. இப்போ இது ரெடி. ஸோ நான் ஒவ்வொரு நாளும் இந்த 8 நாளில் ஒவ்வொரு நாளும் எடுத்து குளிக்க வச்சுறான். தண்ணி இருக்கிற கரண்டி, வெட்டான ஸ்பூன்ஸ் ஒன்றும் யூஸ் பண்ணாதீங்க, பழுதா போயிடும். யாழ்ப்பாண முறைப்படி நாங்கள் செய்கிற டேட் அச்சாறு செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.